சின்ன பசங்க யாராவது டீனேஜர்ஸ் இருக்காங்களா? அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்களா? திடீர்னு அழறாங்களா? திடீர்னு சிரிக்கிறாங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எப்படி அந்த குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி அவங்களுக்கு டயட் கொடுக்கலாம், என்ன மாதிரி அவங்களுக்கு யோகா ப்ராக்டிஸ் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து எப்படி ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என் பேர் விஜயபிரியா, யோகா தெரபிஸ்ட். நான் 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அல்ஃபா யோகாலயாவில் ஃபவுண்டர் ஆஃப் அல்ஃபா யோகாலயா நான் சென்னையில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இதை வந்து ஒரு சின்ன கதை ஃபார்மில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஒரு அழகான சின்ன குடும்பம். அதில் ஒரு அப்பா, அம்மா, 2 குழந்தைங்க, பொன் குழந்தைங்க. அந்த அப்பா வந்து ஒர்க்கஹாலிக். காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ். ஆனால் அவர் வாக்கிங் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மூலக்காரர் அவர். ஈவினிங் வந்தால் குழந்தைங்க கிட்ட உட்காந்து அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த அம்மா கேரக்டர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹோம் மேக்கர். இந்த குழந்தைங்க தான் அவங்களோட உலகமே. அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க கிட்ட அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு பார்த்துக்கிறது, அவங்கள ஸ்கூலில் கிளாஸஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறதுன்னு இவங்க உலகம் வந்து ரொம்ப சின்னதாக அவங்க கூடயே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க ஈவினிங் வர்ற வரைக்கும் இருக்கிற டைமை அவங்க வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு யோகா ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டருக்கு போனாங்க. அங்கே போனால் அவங்க கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியில் கிளம்பி போயிட்டு அந்த அம்மா நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸஸ் வந்து அவங்களும் பண்ணிக்கிட்டு கூட இருக்கிறவங்களுக்கும் சொல்லி தருவாங்க. ஸோ இப்படியே பண்ணி அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. நான் ஏன் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க யோகா கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவங்க கிடைக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்எஸ்சி யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போது பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களோட ஃப்ரீ டைமில். ஸோ இந்த மாதிரி அவங்க டைம் ரொம்ப வேல்யூபிளாக போய்கிட்டே இருந்தது. 2 வருஷம் எம்எஸ்சி முடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து யோகா தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஹெச்எஃப் விநியோக ஹீலிங் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும், அதில் அவங்க யோகா தெரப்பி பண்ணாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடச்சிது. நிறைய எப்படி வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், சைக்காலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஃபிசியாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறதுலாம் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படியே அவங்களோட கெரியர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சமாக பெரிய பொண்ணு வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் வர ஆரம்பித்தாங்க. அவங்க மெச்சூரிட்டி ஆனாங்க. ஸோ மெச்சூர்ட் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாளில் ஒரு 1 month 2 months கழிச்சு திடீர்னு பார்த்தா ஓவராக கோவப்படுவா, திடீர்னு அழுவா, திடீர்னு ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்தது. உடனே அந்த அம்மா வந்து அந்த சேஞ்சஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு, இது வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னாங்க. இட் இஸ் PMS. இதுதான் அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இவங்க தான் நிறைய யோகா தெரப்பிலாம் பண்ணி முடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரெமெடிஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக டச் பண்ணாங்க. எப்படின்னா, அவங்க டெய்லி குழந்தை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்ன நடந்தது, எப்படி போச்சு, ஸ்கூலில் எப்படி போச்சு, டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டெய்லி அந்த 10 minutes அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எமோஷ்னலாக டச் பண்ணி அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் டயட் பார்ட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டு ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகும் அந்த நேரம். ஸோ அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நியூட்ரிஷியல் டயட் வந்து கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தேன்னா, டோஃபு, சோயா, அந்த மாதிரி நிறையா ப்ரொக்கோலிஸ், அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ் கிடையாது, ஸோ வெஜிடேரியன்ஸ். ஸோ வெஜிடேரியன்ஸில் என்னென்னலாம் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சி அதெல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டில் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸில்.
அப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் வரும்போதெல்லாம் அது எப்படின்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அந்த அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய யோகிக் எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம அந்த அம்மா தான் யூஸ்வலாகவே அந்த அம்மா பண்ணால் பசங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. நேச்சுரல் எல்லாருக்கும் நடக்கிறது தான். அவங்க ஒரு டீச்சர் ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க மேற்பார்வையில் இந்த குழந்தைங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள இப்படியே வந்துகிட்டே இருந்தது. ஓரளவுக்கு மேலே என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு நல்லா இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. கொடுத்துட்டு அடுத்து க்யூவில் இருப்பாங்க யார், அவங்களோட 2வது பொண்ணு, தட் இஸ் அந்த பொண்ணோட தங்கை. அவளுக்கு அவளே பார்த்துக்கிட்டா. அவங்களே நிறைய கவுன்சிலிங் பண்ணுறது. அப்புறம் அம்மாவோட ரோல் கொஞ்சம் கம்மியாச்சு. என்ன ஃபுட் ரோலும் யோகிக் ரோல் மட்டும்தான் அம்மாவோடது. கவுன்சிலிங் பண்ணுறதுலாம் அக்கா தங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப செல்ஃபாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடுது. ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ வந்து அந்த பசங்க 2ம் என்ன பண்ணிட்டு அப்படின்னா பெரியவங்களாயிட்டாங்க, யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸ்டில் இதே பிஎம்எஸ் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருந்தாலும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அம்மாவோட ரோல் கம்மியாகிடுச்சு நேச்சுரலி, ரைட்? ஸோ வேறு யாரும் இல்லைங்க, நான் தாங்க அந்த அம்மா. என் பசங்க தான் யூஎஸில் இப்போ இருக்காங்க. அவங்க தான் இதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி இன் தட். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது மூலிமா ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். பசங்க வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பிஎம்எஸ் மாதிரி சிண்ட்ரோம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட மென்டல் ஃபிட்னஸை பாருங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட. நிறைய நியூட்ரிஷனல்ஸ் டயட் கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யோகா எக்ஸசைஸை எப்படி பல் தேய்க்கிறோமோ குளிக்கிறோமோ அதே மாதிரி யோகிக் எக்ஸசைஸை அவங்கள பார்ட் ஆஃப் த லைஃப்பில் கொண்டு வந்து ஜஸ்ட் 20 minutes போகிறோம் டெய்லி பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து நான் உங்ககிட்ட இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆஸ் அ கன்க்ளூஷன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியலையா, உங்களுக்கு ஏதாவது டீல் பண்ண முடியலையா, ஐ எம் தேர் ஃபார் யூ. ஐ எம் யோகா தெரபிஸ்ட். என்னோடய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மை ஃபோன் நம்பர் இஸ் 9840764127. தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் இருக்குது, alphayogalaya.in, alphayogalaya.in. அதில் போய் என்னோட ஸ்டோரிஸ்லாம் போய் அங்கே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுறேன். ஐ எம் தேர் ஃபார் ஹெல்ப் யூ. ஆல் தி பெஸ்ட். பாய்.